श्री राम जय जय राम। 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 जय श्री राम। नरदेहमाध्यं सुलभं सुदुर्लभं प्लवं सुकल्पं गुरुकर्णधारं मयानुकूलेर्नभस्वतेरितं पुमान् भवाब्धिं न तरेत्स आत्मः। नरदेहदुर्लभ अल्पसंकल्पात् सालाभ गुरुकर्णधारी स्वयंभ सुखपाववी। देव अनुकूल नवेजया स्वये पापी तो प्राणिया भवाब्धि न तरवे तया आत्महत्यारा बोलिजे। ज्ञाने विण प्राणियासी जन्म मृत्यु रक्ष चौर्यासी तितु क्या आत्महत्या त्यासी मनो न आत्महत्यारा। नरदेही ज्ञाने विण कदा न चुके जन्म मरण भोगे लागती दारुण नाना नीच योनि। रीस मर्कट श्वान सूकर अश्व वृषभ मैसाखर काक कुर्कुट जंबुक मार्जर सरड़ बेडूक मक्षिका इत्यादिक नीच योनि। ज्ञाननस्ता भोगने जनी आशाधरी मूर्ख प्राणी पुढिलिया जन्माची। हा नरदेह पडता तोची पाविजे मागुता ऐसा विश्वास धरिता लाजनाही। कोण पुण्याचा संग्रहो जे पुन्हा पाविजे नरदेहो दुराशा धरिली पाहो पुढिलिया जन्माची। ऐसे मूर्ख अज्ञानजन केने संकल्पे बंधन शत्रु आपणासी आपण होऊन ठेला। आत्मैव हि आत्मनो बंधुः आत्मैव रिपुरात्मनः। ऐसे संकल्पाचे बंधन संत संगे तुटे जाण ऐकतयाचे लक्षण सांगिजेल। जय श्री राम। जय श्री राम. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எவ்வளவோ ஜீவராசிகள், அவ்வளவு ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஜன்மமிருத்தி சக்கரத்திலேருந்து தப்பிக்கும்படியான ஒரு காரியத்தை யாரு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா மனுஷனால மாத்திரம்தான். வேற எந்த பிராணினாலையும் அது முடியாது. ஆகையினாலவே மனுஷிய ஜன்மம் அப்படிங்கிறது உயர்ந்த ஜன்மம். அதுக்காகவே தான் நம்ம ஆறறிவுங்கிறது சொல்றோம். இந்த ஆறறிவும் எதுக்காக? நம்மளுக்கு எது ஹிதம் எது அஹிதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆறறிவு இருந்தாதாலே முடியும். ஹிதம் எது? திரும்ப திரும்ப இந்த லோகத்தை கர்ப்பவாசத்துல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு வழி தேடிக்கிறது தான் நம்மளுக்கு ஹிதமே தவிர லௌகிகமான ஹிதங்களை பண்ணிக்கிறது ஹிதம் இல்லை. ஆனா மாயையுடைய பிரபாவத்தினால இந்த விஷயத்துல கண்மூடித்தனமாகவே இருந்து விடுறான் சாதாரண மனுஷன். இந்த ஜென்மம் தான் அவருக்கு வாச்சிருக்கு அப்படின்னே அவன் நம்புறான். இந்த லோகத்தை தான் இப்படிதான் இருந்தாகணும் அப்படிங்கறத நம்புறான். தான் ஜீவனாகவே தான் இருக்கான், ஜீவனாகவே தான் இருப்பான், ஜீவனாகவே தான் இருக்க போறான் அப்படிங்கறதுல திருடமான ஒரு நம்பிக்கை. தான் ஒரு ஆத்மவஸ்து, இப்படி ஜீவனாக இங்க வாழ்ந்துட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற ஞானம் இல்லாததுனாலேயே ஜீவனா இருக்கிறது தான் அவனுக்கு பிராப்தி
அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்துட்டு இந்த ஜீவனத்துக்குள்ள எப்படி சுகமா இருக்கலாம் அப்படிங்கிற வழியை தேடிட்டு இருக்கான். ஆகையினால கர்மவசத்துல இருக்கக்கூடிய அவன் பாப கர்மங்கள் பண்ணாம இருக்கிறதுக்கு வழியை தேடுவா. சில பேர் அதையும் தேட மாட்டா, பாப கர்மாக்கள்ல ஈடுபட்டு இருப்பா. பாப கர்மாவில் ஈடுபடும் பொழுது திரும்பவும் புனகா ஜென்மம் நிச்சயம்தான். எந்த யோனியில கிடைக்கும்னு கூட தெரியாது. ஆனா புண்ணிய கர்மாக்கள் பண்றாளே அவளுக்கும் அதே கதி தான் அப்படின்னு எடுத்து காமிச்சு கொடுத்தார் சமர்த்தர். புண்ணிய கர்மாவும் ஏன் பண்ணலாம்? வரக்கூடிய ஜென்மங்கள்லாம் சுகமாக இருக்கணும். மற்ற ஜென்மங்கள்ல இந்த ஜென்மத்தில் அவன் புண்ணிய கர்மாக்களை பண்ணினானால் வரக்கூடிய ஜென்மங்கள்ல சிரமப்படாம இருப்பான், சௌக்கியங்கள் எல்லாம் உண்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் புண்ணிய கர்மாக்களும் பண்ணியாருது. யாருக்குமே இந்த பாபம் புண்ணியம் ரெண்டுமே சிரமம்னு எவனுக்கும் தோணல. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை தேடணும்னு எவனுக்கும் தோணல. ஏதோ ஒரு பாக்ய விசேஷத்தினால ஒருவனுக்கு சத்குருநாதாளுடைய சங்கமம் கிடைச்சதுன்னா, சத்சங்க விசேஷத்தினால ஞான பிராப்தி ஆகி இந்த ஜன்ம மரண சக்கரத்திலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ தேடணும் அப்படிங்கிறது தெரியவாது வரும். அப்புறம் அதுக்கு வழியும் தேடுவான். அப்பேற்பட்ட நரதேகத்தை பத்தி சொல்லிட்டு வரார் சமர்த்தர். ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கிறார். நரதேக மாத்தியம் சுலபம் சுதுர்லபம் பிளவம் சுகல்பம் குரு கர்ணதாரம் மயானுகூலேன நபஸ்வதேரிதம் புமானு பவாப்திம்ன தரேத்ச ஆத்மஹா. இந்த மானவ தேகத்தை பார்த்ததுன்னா, மனுஷ தேகத்தை பார்த்ததுன்னா கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சுலபமா கிடைச்சதாக தான் நம்மளுக்கு தோணுறது. நரதேக மாத்தியம் சுலபம், ரொம்ப சுலபமா நரதேகம் கிடைச்சுடன் தான் தோன்றது. ஆனால் சுதுர்லபம், அதே சமயத்துல ரொம்ப துர்லபமானது. அந்த நரதேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை விட துர்லபம் சத்சங்கம் கிடைக்கிறதோ, ஒரு சத்குருநாதால் லபிக்கிறதோ. எவனுக்கு அப்பேற்பட்ட சத்குருநாதன் அமைஞ்சுடுறானோ, பிளவம் சுகல்பம் குரு கர்ணதாரம். நரதேகமாக இருக்கக்கூடிய இந்த பிளவம், இந்த ஓடம் இருக்கே, இந்த நரதேகமாக இருக்கக்கூடிய ஒரு ஓடத்துக்கு ஒரு நல்ல சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவரே ஒரு குருதான். இந்த பிளவம் சம்சாரமாக இருக்கக்கூடிய சாகரத்துல வழி தப்பி மார்க்கம் தப்பி எங்கேயோ போகாமல் சரியான மார்க்கத்துல இந்த சம்சார சாகரத்தை போக விடுறது கர்ணதாரனாக இருக்கக்கூடிய குருநாதன் தான். கர்ணதாரன் அப்படிங்கிறது ஓடக்காரன். தான் ஓடக்காரனாகவே இருந்துட்டு இந்த பிளவம் எப்படி போனமோ அந்த பக்கம் திருப்பி விடுற வேலை, கர்ணதாரனாக இருக்கக்கூடிய வேலை அந்த குருநாதால் பண்றார். மயானுகூலேன நபஸ்வதேரிதம் புமான் பவாப்திம்ன தரேத்ச ஆத்மஹா. இந்த பிளவம் சரியான போகிறதுக்கு கர்ணதாரனாக குரு இருக்கார். எப்போ கர்ணதாரனாக குரு அமையறாரோ அப்போ பகவானுடைய ஆனுகூல்யமும் இவனுக்கு அமையறது. மயானுகூலேன, பகவத் கிருபை தான் இந்த பிளவத்தை மின்ன தள்ளறதுக்கு ஒரு காற்று. இந்த போட்டுல செயில்னு ஒன்று இருக்குமே, அந்த செயில் அப்படிங்கறது காத்து எப்படி அடிக்கிறதோ அது பிரகாரம் அந்த செயில் போகும். அது பிரகாரம் இந்த கப்பலோ அந்த ஓடமோ போகும். அந்த காத்து பகவானுடைய அனுகூலமான இருக்கக்கூடிய கிருபை தான். அந்த கிருபையாக இருக்கக்கூடிய காற்று அந்த ஓடத்தை மெல்ல தள்ளிண்டு போகும். குருநாதன் கிடைச்சதுனால அதுவும் கிடைச்சிடும். அப்போ என்னாகும், அந்த ஓடம் ஜாகிரதையாக எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரும். இது மனுஷ தேகம் அப்படிங்கிற ஒரு ஜென்மா கிடைக்கும் பொழுதுதான் இந்த லாபம் கிடைக்கிறது. நரதேக துர்லப,
நரதேகம் கிடைக்கிறது துர்லபம் தான், ஆனால் நம்ம அதை உணர்றதில்ல. அல்ப சங்கல்பாச்சா லாப. நரதேகம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணினா நரதேகம் கிடைக்கும், துர்லபமாக இருக்கக்கூடிய நரதேகம் என்ன பண்ணினாதான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்ததுன்னா, இது கிடைக்கிறதுக்கு எதை பண்ணினாலும் போராது. நரதேகம் கிடைக்கிறதுக்கு எதை பண்ணினாலும் போராது. அதுலயும் குருநாதாருடைய சங்கமம் கிடைக்கிறதுக்கு எதை பண்ணினாலும் போராது. சத்சங்கம் கிடைக்கிறதுக்கும் எதை பண்ணினாலும் போராது. அதுக்காக ஃப்ரீயா வரவும் வந்து விடாது. அதனால இந்த நரதேகம் சத்குருநாத்தால் சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு கோட்டி ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தா கிடைக்கும் அப்படிங்கிறது வாக்கியம் தான். ஒரு ஃப்ரீயா கிடைச்சதுன்னு சொல்லாம இருக்கிறதுக்காக ஒரு வாக்கியம் தானே தவிர அதுக்காக புண்ணியங்கள்லாம் இதை சம்பாதிச்சுட்டு கொடுத்துட முடியும்னு சொல்லிட முடியாது. அதனால அல்ப சங்கல்பாசா லாப, ஏதோ அல்பமான சில கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் பண்ணுறதுக்கு லாபமாக மனுஷ தேகம் கிடைச்சது அப்படின்னு பேர் பண்ணிக்கலாம். அதுல குரு கர்ணதாரி ஸ்வயம்ப சுகபாவவி, அந்த லாபத்துக்கெல்லாம் லாபம் குருநாதால் அமையறதும், குருநாதால பார்த்ததுக்கு அப்புறம் குருநாதால் கிட்ட நம்ம ஹிருதயத்தை நம்ம கொடுத்து குருநாதால் நமக்கு கர்ணதாரனாக அமையிறது. தேவ அனுகூலவே ஜெயா ஸ்வே பாப்பி தோப்ராணியா. எங்க குருநாதன் கூட இருக்கானோ அங்க தெய்வம் அனுகூலமாக நம்ம கூட இருக்கும். எங்க தெய்வானுகூல்யம் கிடையாதோ ஸ்வயே பாப்பி தோ பிராணியா, அந்த பிராணி பாப்பியாக போயிடுறான், பாப்ப கர்மாக்கள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறான். ஆக மொத்தத்துல குருநாதால் கூட கர்ணதாரனாக இருந்துட்டு தெய்வீகமான அனுகூலமும் கூட இருந்ததுனால பவாப்தே ந தரவே தயா ஆத்மஹத்யாரா போலிஜே, இது ரெண்டும் கூட இருந்ததுனாக்கா பவார்ணவம் பவாப்தி அப்படிங்கிறதுக்கே சம்சார சாகரத்தை இவன் சுலபமாக தாண்டிடுவான். எவன் கிட்ட இது ரெண்டும் கிடையாதோ பவாப்தி ந தரவே தயா, இந்த பவாப்தியை அவன் தாண்ட முடியாது. ஆத்மஹத்யாரா போலிஜே, அவன் ஆத்மஹத்யா பண்ணக்கூடியவன் சொல்லணும். எவனை பேர்பட்ட பாப்பியா இருக்கானோ மனுஷ தேகமும் கிடைச்சதுக்கு அப்புறம் சத்குருநாதன் சரணத்தை நாடாமல் எவன் இருக்கானோ அவன் ஆத்மஹத்யாரா, அவன் தன்னை ஹத்தி பண்ணிக்கிறான் தான் சொல்லணும். ஞானே வீண பிராணியாசி ஜன்ம மிருத்திய லட்சச்சோரியாசி. எந்த பிராணி இடத்துல ஆத்ம ஞானம் இல்லையோ, நம்ம அடிக்கடி இந்த விஷயங்கள் பாரமார்த்திகமான விஷயம் பேசும்போதே 84 லட்ச யோனிக்கள் உண்டு, 84 லட்ச விதமான ஜீவராசிகள் உண்டுன்னு அடிக்கடி சொல்ற வழக்கம். அது அப்படியே சொல்லிட்டு போறோம். ஆனா அந்த வாக்கியத்துடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ? நம்ம 84 லட்ச யோனிக்கள் இருக்குன்னு நினைக்கும் பொழுது ஏதோ நமக்கிட்டே தள்ளி 84 லட்ச யோனி இருக்குன்னு நம்ம எண்ணம் நம்ம மனசுல. இங்க அது அப்படியே வெட்ட வழிய பிரிச்சு விடுறாரு. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா 84 லட்ச யோனி இருக்குன்னு பார்க்காத, 84 லட்ச ஜன்ம மிருத்யு சக்கரம் இருக்குன்னு பாருங்க. எத்தனை வித்தியாசம்! இந்த கண்ணோட்டம், இதை பார்க்கக்கூடிய ஆங்கிளே வித்தியாசமா இருக்கு. 84 லட்ச யோனின்னு போக யாருக்கோ வரா மாதிரி பேசுறோம். அந்த 84 யோனில நாமும் தான் இருந்து வந்திருக்கோம், நாமும் தான் இருக்கவும் போறோம். சரியான கர்மாக்களை பண்ணலை, சத்குருநாதன் நாடல் ஞான சம்பாதனம் பண்ணலை. ஆனால் ஜன்ம மிருத்திய லட்சச்சௌரியாசி, 84 லட்ச யோனினா என்னவோ நினைச்சுக்காதேப்பா. 84 லட்ச தரம் மினிமம் 84 லட்ச தரம் ஜன்மம் எடுத்து மிருத்யு அடையிறது தான் 84 லட்ச யோனின்னு சொல்றது. அதுக்குள்ள மனுஷ யோனி வந்ததுக்கு அப்புறம் ஞானத்தை பெறாமல் இருந்துட்டானா திருப்பி இந்த 84 அது மாதிரி எவ்வளவு தரம் இந்த 84 லட்ச ஜன்ம மிருத்யு அப்படின்னா ஜன்ம மிருத்யுக்கு கணக்கே போட முடியாது. தித்துக்கியா ஆத்மஹத்யா தியாசி, அதனாலதான் ஆத்மஹத்யான்னு சொல்றேங்கிறார். ஏன்னா ஒரு மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் ஞானத்தை ஆத்ம ஞானத்தை அவன் பெறலனே ஆனால் திரும்பவும் கீழே ஒரு புழுவாவோ பூச்சியாவோ அமீபாவோ பாக்டீரியாவோ போறான். தானே தன் குழியை தோண்டி வெட்டி தானே தன்னை குழியை தள்ளறான்.
அவனை ஆத்மஹத்தியாரா சொல்லாம என்னத்த சொல்றது? திதுக்கிய ஆத்மஹத்தியா தியாசி மனோன ஆத்மஹத்தியாரா. இதெல்லாம் வேற யோனில இருந்தா முடியாதுப்பா. நரதேகி ஞானே வின கதான சுகே ஜன்ம மரண. ஞானம் அப்படிங்கிறது நரதேகத்துல மாத்திரம்தான் சம்பாதிக்க முடியும். அதனால நரதேகமும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஞானத்தை பெறாமல் எவன் இருக்கானோ கதான சுகே ஜன்ம மரண, அவன் ஜன்ம மரண சக்கரத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. போகனே லாகதி தாருண நானா நீச்ச யோனி. விதமான நீச்சமான யோனிக்கள் இருக்கே, நீச்ச யோனிக்கள், ரொம்ப கடுமையான யோனிக்கள், அதெல்லாம் இவனால போகம் பண்ண வேண்டிய தேவை வந்துடும். எவ்வளவோ தரம் என்னாகும்னா, சுலபமான விஷயங்கள் ஒருத்தர் எடுத்து கொடுத்தா டேக்கன் ஃபார் கிராண்டடா போயிடும். அந்த விஷயத்துடைய ஆழம் புரியாமல் அப்படியே மேலிருந்த வாரியா இருந்துடுவோம். சமர்த்தர் விட்ட மாட்டேங்கிறார். உனக்கு இன்னமும் புரிஞ்சுதா இல்லையாடா? உனக்கு இந்த ஜென்மம் நீ எடுத்த பொழுதே உன்னோட தாயார் வயிற்றுல இருந்த பட்டப்பாடு உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை தாஸ்போத் பிகினிங்ல சொல்லியிருக்காரு, போய்கள் அதை கேட்டையானால் கர்ப்பவாசம்னா என்னன்னு புரியும், எப்பேற்பட்ட கஷ்டம்னு புரியும். மடையம் மாதிரி நீ அந்த கர்ப்பவாச சிரமங்களை மறந்துட்டு உட்கார்ந்து இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேனால் எப்பேற்பட்ட தாருணமான விஷயம்ங்கிறது நீ புரிஞ்சுப்ப. இப்ப நான் சொல்றேன், இப்ப நீ யோசிச்சு பாரு, ஒரு கரடி வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும்? இதெல்லாம் யோஜனையே பண்ண மாட்டோம் நம்ம. அப்படியே கேட்டுண்டே படிச்சுட்டே போயிடுவோம். ஆனா அதுல கொஞ்சம் தங்கி மனசை கொடுத்து கேட்டுக்கணும். கரடி வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணா எப்படி இருக்கும்னு கேட்கிறார் ரிஷா. இல்ல ஒரு குரங்கு வைத்த கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் சீத்தூன்னு அப்பதான் மனசுக்கு தோணும், என்ன தோணாது. ஒரு நாய் வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. இல்ல ஒரு பன்றி வயிற்ற கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஒரு குதிரை வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஒரு மாட்டு வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஒரு எரும வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஒரு கழுத வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. ஒரு காக்கா வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஒரு கோழி வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஒரு குள்ளநரி வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஒரு பூனை வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஓணான் ஓடுறதே இந்த ஓணான் வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. தவளை இருக்கே, தவளை வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. ஒரு கொசு இருக்கே, கொசு வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ரீச மர்க்கட்ட ஸ்வான சூக்கர அஸ்வ விருஷப மைசாக்கர காக்க குர்குட்ட ஜம்புக மார்ஜர சரட பேடூக மக்ஷிகா இத்தியாதிக நீச்சயோனி. இப்பேற்பட்ட நீச்ச யோனிகள்ல சாம்பிளா எடுத்து கொடுத்தேன். போனமா கொசுவா போனமா பட்டுனி அவனா அடிச்சு உன்னை நெசுக்கி விடுவான். தவளையா போனமா எப்ப வேணா ஒரு பாம்பு முழுங்கும். வேலியில ஓனானா போனமா எப்ப வேணா பட்சி கொத்துன்னு போயிடும். பூனையா போனமா யார வேணா எப்ப வேணா செம்மையா அடிப்பா. இது மாதிரி பார்த்துட்டு இருந்தோமானால் பாடி நல்ல வேலை அதெல்லாம் நம்மளுக்கு இல்லைன்னு தோணுமா தோணாதா? ஒரு கழுதையா போச்சுனா எவ்வளவு சுபத்தாங்கணும். ஒரு எருமையா போச்சுனா வயல்ல போய் எத்தனை உழனணும். ஒரு காளையா போச்சுனா எத்தனை உழனணும். குதிரையா இருந்தா எவ்வளவு விஷயங்களை பிடிச்சு இழுத்துட்டு போகணும். பன்னியா இருந்தால் எவ்வளவு சாக்கடையில போய் உள்ள விழுந்து சாப்பிடணும். நாயா இருந்தா எவ்வளவு பேர் சீ தூ போன காரி துப்புவா. வேண்டாது விச்சவிதாரியெல்லாம் சாப்பிட கொடுப்பாளே, இங்கேயும் அங்கேயும் லோலோன்னு குப்பையை சாப்பிட்டு இருக்கணுமே. குரங்கா இருந்தாலும் மரத்துக்கு மரம் தாவின்னு இருக்கணுமே.
கரடியா இருந்தனா எங்கேயோ காட்டுல அலைஞ்சுட்டு இருக்கணுமே, அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மனுஷ தேகம் எவ்வளவு அருமையான தேகம். இத்தியாதிக நீச்சையோ நீ ஞானநஸ்தா போகனே ஞானி போகனே ஜனி. இது தோண வேண்டாமா ஒருவனுக்கு? அசாதரி மூர்க்க பிராணி புடிலியா ஜன்மாச்சி. நல்ல வேளையா உனக்கு இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சது இல்லையா? லீஸ்ட் அடுத்த ஜென்மமும் திரும்பும் மனுஷ ஜென்மமாவது கிடைக்கிற மாதிரி நீ இருக்க மாட்டியா? முதல் படி. அடுத்த ஜென்மம் திரும்பும் கொசுவாகவோ ஈயாகவோ எறும்பாகவோ போகாம இருக்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம், மனுஷனாவாது வந்தானும். மனுஷனா வரதுமே, மனுஷமா வாழறதுமே, அதுவும் சுலபமா என்ன, ஜன்மமே ஏன் எடுக்கணும்னு அடுத்தபடி தோணணும். இப்படி தோணாமல் இதை விசாரம் பண்ணாமல் இருக்கிறவன் தான் மூர்க்க பிராணி. அவனுக்கு என்ன ஆசை? அடுத்த ஜென்மத்துக்கு நான் என்னது நல்லது பண்ணிக்கலாம், அடுத்த ஜென்மத்துக்கு என்ன நல்லது பண்ணிக்கலாம்னு மடையம் மாதிரி பண்றானே மூர்க்கன் இவன். அடுத்த ஜென்மமே வேண்டாம்னு பண்ணிக்கணும். ஞானம் இல்லாததுனால அப்படி இருக்கான். ஞானநஸ்தா போகனே ஜனி. ஞானம் இல்லாததுனால இதுதான் நம்மளுக்கு விதிச்சது, இப்படி ஜீவனா இருக்கிறது தான் விதிச்சது, ஜன்ம மரணம் தான் விதிச்சது, கர்ம பலன் பிரகாரம் இருக்கிறது தான் விதிச்சதுன்னு தானே ஒத்துண்டு தானே நம்பிண்டு அது பிரகாரம் வாழ்ந்துட்டு இருக்கான். சோ புடிலியா ஜன்மாச்சி, அடுத்த ஜென்மத்துக்காக இப்பவே வேலை பண்ணிட்டு இருக்கான். ஹா நரதேக படத்தா தோச்சி பாவிஜே மாகுதா. இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், எப்படியும் எனக்கு அடுத்த ஜென்மமும் மனுஷ ஜென்மம் தான் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கான். ஹா நரதேக படத்தா தோச்சி பாவிஜே மாகுதா ஐசா விஸ்வாசு தரிதா லாஜனாகி. வெக்கங்கட்டவனே அப்படின்னு திட்டுறார். வெக்கங்கட்டவனே, வெக்கம் இல்லையாடா உனக்கு? அடுத்த ஜென்மமும் உனக்கு மனுஷ ஜென்மம் தான் கிடைக்கும் வேற நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்காயே, லோகாயத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வெக்கம் இல்லை உனக்கு? மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது என்ன சுலபமா என்ன? அது ஏதோ பாக்யலேசத்தினால இந்த தடவை உனக்கு மனுஷ ஜென்மம் கிடைச்சு கொடுத்து அடுத்த தடவையும் மனுஷ ஜென்மம் தான் கிடைக்கும் அப்படிங்கறத எந்த கேரண்டியும் கிடையாது. ஞான மார்க்கத்தை நீ போனையானால் கேரண்டி கிடையவே கிடையாது. அடுத்த ஜென்மமும் மனுஷ ஜென்மம் கிடைக்கணுமானால் அது மாதிரி மனுஷனாக நீ வாழணுமே. மிருகம் மாதிரி சாப்பிட்டு தூங்கிண்டு குழந்தை குட்டிகளை பெத்துண்டு லோ 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 லோன்னு வாழ்ந்துட்டு இருந்தியானால் அப்படி வாழக்கூடிய ஜென்மம் தான் கிடைக்குமே தவிர மனுஷ ஜென்மம் நிச்சயமா கிடைக்காது. வெக்கமா இல்லையா? மனுஷ ஜென்மமும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஞானத்தை பெறாமல் இருக்கே, மிருகம் மாதிரி இருக்கே, வெக்கமா இல்லையா? லாஜனாகி அப்படின்னு கேட்கிறார். கோண புண்ணியாச்சா சங்கிரஹோ ஜே புனா பாபிஜே நரதேகோ. நான் கேட்கிறேன், அடுத்த ஜென்மமும் உனக்கு மனுஷ ஜென்மம் பண்றது கிடைக்கிறதுக்கு அப்படி என்னடா பண்ணி கிழிச்ச அப்படின்னு கேட்கிறார். கோண புண்ணியாச்சா சங்கிரஹோ, அப்படி என்னடா பெரிய புண்ணிய காரியத்தை பண்ணி கிழிச்சுட்டேன் அடுத்த ஜென்மமும் உனக்கு மனுஷ ஜென்மமே கிடைக்கிறதுக்காக. துராசா தரிலி பாஹோ புடிலியா ஜன்மாச்சி. எதுவுமே பண்ணாமல் ஏதோ அடுத்த ஜென்மத்துக்காக வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு திட்டுறார். ஐசே மூர்க்க அஜ்ஞான ஜன. இவெல்லாம் மூர்க்கர்கள், இவெல்லாம் அஜ்ஞானிகள். கேலே சங்கல்பே பந்தன. நீ உன்னை பந்தனப்படுத்தினது உன் சங்கல்பத்தினாலதான், நீ உன்னை விடுவிக்கிறதும் உன் சங்கல்பத்தினாலதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். மோட்சம் கிடைக்கணுமானால், முக்தி கிடைக்கணுமானால், உன்னுடைய பந்தனங்கள் உன்னுடைய கட்டுக்கள் எல்லாம் அவிழனமானால் இதெல்லாம் அவிழனம், இதெல்லாம் அவிழ்க்க போறேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை நீதான் பண்ணிக்கணுமே தவிர வேற யாரும் இதை பண்ண முடியாது உனக்காக. உன் பந்தனம் இருக்கு, அதை நீ அவிழ்த்துக்கணும்னு சொல்லிதான் தர முடியும். அதை எப்படி அவிழ்த்துக்கணும்னு கூட சொல்லி தர முடியும். ஆனா அவிழ்த்துக்கிற வேலை நீதான் பண்ணிட்டானோ. ஏன்னா நீனே தான் உன்னை கட்டி போட்டு இருக்க. எப்படி அவிழ்த்துக்கணும்னு சொல்லி தருவார் குருநாதர். ஆனா நீ அவிழ்த்துக்கணுமே. அவர் ராட்டு தொண்டை நீர் வத்த அவர் பேசி என்ன பிரயோஜனம்? நீ எதுவும் பண்ணாம இருந்ததுன்னா. கேலே சங்கல்பே பந்தனா, உன் சங்கல்பம் தான் உன்னை கட்டி வச்சிருக்கு. அதனால சத்ரு ஆப்பனாசி ஆப்பன ஹோவுன்னு டேலா. உனக்கு சத்ரு எவன் தெரியுமா? நீனே தான். ஐயோ இப்படி ஆயிடுத்தே, ஐயோ இப்படி ஜென்மமா ஜன்ம மிருத்யுல சக்கரத்தை மாட்டின்னு இருக்கேனே அப்படின்னு எவன் கிட்டையும் நீ விரலை திருப்ப முடியாது. உன்கிட்டே தான் விரலை திருப்பிக்கணும். நீனே தான் அதுக்கு காரணம். நீ தான் உனக்கு சத்ரு. இதுக்கு பகவத்கீதையிலேருந்து ஸ்லோகத்தை எடுத்துக்கிறார். ஆத்மைவஹி ஆத்மனோ
பந்துஹு ஆத்மேவ ரிபுஹு ஆத்மனஹ. உனக்கு நீனேதான் பந்து, உனக்கு நீனேதான் சத்ரு. நீ எப்படி சங்கல்பத்தில் இருக்கியோ அதை பொறுத்து இருக்கு. நல்ல சங்கல்பம் பண்ணிண்டியால் நீயே உனக்கு பந்து, கெட்ட சங்கல்பம் பண்ணிண்டியா நீனே உனக்கு சத்ரு. ஐசே சங்கல்பாச்சே பந்தன. ஆனால் நல்ல வேளையா சரியான சங்கல்பம் பண்ணிக்காமல் நீ இருக்கும் பொழுது உன்னை சரியான சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லித்தரத்துக்கு சத்குருநாதன் இருக்கார், சத் சங்கம் இருக்கு. ஐசே சங்கல்பாச்சே பந்தன சந்த சங்கே துட்டே ஜான. இப்பேற்பட்ட சரியான சங்கல்பம் பண்ணியாம நம்ம இருக்கோமே, அந்த சரியான சங்கல்பங்களை அறுத்து விட்டு சரியான சங்கல்பங்களை பண்ண வைக்கிறதுக்கு குருநாதாலும் சத்சங்கமும் இருக்கு. அந்த சத்சங்கம் என்ன பண்ணும்? துட்டே ஜான. கெட்ட சங்கல்பங்கள் எது இருக்கோ அதெல்லாத்தையும் அறுத்து தள்ளும் சந்தசங்கம். ஐக்க தயாச்சே லட்சண சாங்கிச்சேல. அந்த விஷயத்தை இன்னும் விஸ்தாரமாக சொல்லுறேன். அதனால மனுஷ தேகம் கிடைச்சது துர்லபம். மனுஷ தேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எது ஹிதமோ அந்த ஹிதமான இருக்கக்கூடிய சங்கல்பங்களை நம்ம பண்ணிட்டோமானால் அடுத்தது மனுஷ தேகம் கூட தேவை கிடையாது, முக்தி பெறலாம். அதுக்கு நம்மளுக்கு உதவிக்காக தான் குருநாதாலும் சாதுக்களும் இந்த லோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற அருமையான விஷயத்தோடு இங்க நிறுத்திக்கிறார். மேலும் நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம ராம